Waalaikumsalam. Waalaikumsalam. Alhamdulillah. ஆழ்ந்த ஒரு அமைதியான நம்பிக்கை தொடர்ந்து குரான் படிக்கக்கூடிய நேரம் கடைசியா 22ஆம் அத்தியாயம், அதாவது ஹஜ்ஜி அப்படிங்கிற அத்தியாயம் 2 வசனங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தொடர்ந்து 22ஆம் அத்தியாயத்தின் வசனங்கள் படிக்கிறோம். அது கடைசியா வசனம். அதுல பிறப்பு பற்றி சொல்றாரு. அதை உபதளித்து நாம் எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிறத சொல்றாரு. நம்ம வயிற்றிலிருந்து பிள்ளையாக வருகின்றோம், குழந்தையாக வருகின்றோம். அது ஒரு என்ன சொல்றது, மேலோட்டமான ஒரு விஷயமாக இருக்குது. அதுக்கு முன்பாக கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதன் படைப்பாக இருந்திருக்கிறார். அது டைம்லாம் சொல்ல முடியாது, ஒரு சுகாரணமாக சொல்றது. மேலோட்டமான ஒரு பார்வையில தான் நம்ம உடம்புல இருந்து பெறப்படக்கூடிய ஒரு குழந்தையாக வருகின்றோம். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு ஆன்மாவாக நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு வெளியிலும் இருக்கிறோம், அங்கே இருந்திருக்கிறோம். எல்லா பிரபஞ்சத்தை படைப்பதற்கு முன்பாகவே நாம இருந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்திலே இருந்திருக்கிறோம் என்பதை அதுதான் நாம் எங்கிருந்து வந்தோம்ங்கிறத கேள்வியா எழுப்புறாரு. அதை தொடர்ந்து இந்த அதிகமான இந்த அறிவை அடைந்து கொள்ள முடியாது எனும் அளவு வரைக்கும் அடைகின்றார்கள், மிக அதிகமாக வரைக்கும் அவர்கள் வாழ்கின்றார்கள் என்பதை நிறைய 16ஆம் அத்தியாயம் 65வது வருஷத்துக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். பார்த்து 16ஆம் அத்தியாயம் 65வது வருஷத்தையும் அவர் சொல்றாரு. 65 16ல 70 65லயும் அது தொடர்பா இந்த வசனத்தின் தொடர்பு பற்றி சொல்றாரு. செவியேற்பு மக்களுக்கு இது போதிய சான்றாக திகழ வேண்டும். அதை நிலத்தை உயிர்ப்பிப்பதை பற்றி இந்த வசனத்துல சொல்லி, அது தண்ணீரை பொய்ந்தவுடன் உயிர் தளிக்கிறது. அது மாதிரி உங்களுடைய உயிரானது, அதாவது இறந்த பிறகு மறு உலகத்தில் நீங்க உயிர்ப்பிக்கப்படுவீர்கள், அதை போன்று உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். ஆவணங்களை போல விளைவிக்கப்படும் அந்த மாதிரியான வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 16ஆம் அத்தியாயம் 70ல என்ன சொல்றாருன்னா, கடவுள் உங்களை படைத்தார், பின்னர் உங்கள் வாழ்வுகளை முடிவுக்கு கொண்டு வருகின்றார். தங்களால் அடையக்கூடிய அறிவிற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை காண்பதற்காகவே உங்களில் சிலரை உயிர் வாழ அவர் அனுமதிக்கின்றார். கடவுள் சர்வ சக்தி உடையவர். அந்த அறிவு இதுக்கு மேல நம்மளுக்கு கத்துக்க முடியாது என்பது வரைக்கும், அதுக்கு மேல அவங்க ஏற்கனவே அறிந்த விஷயமாகவே இருக்கலாம், அல்லது அவங்க அந்த வயது புதிதாக எதையும் கண்டுகொள்ள முடியாது, கற்றுக்கொள்ள முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க முதிர்ந்த வயது அடைகிறார்கள் என்பதை எல்லாம் சொல்றாரு. அதுக்காகத்தான் அவங்கள உயிர் வாழ அனுமதிக்கிறோம். இப்போ ஜின்கள் அது நீண்ட காலம் உயிர் வாழுது. அது பிரபஞ்சத்தின் எல்லை வரைக்கும் சென்று அது அல்லாஹ்வுடைய அந்த சயின்ஸ், அந்த ஆராய்ச்சிகளை பார்ப்பதற்கு அது ஏதுவாக அதுக்கு அந்த எக்ஸ்டெண்டட் பீரியட் டைம் அதிகமாக கொடுக்கப்படுது. அது அவங்க அந்த ஏன் அது கொடுக்கப்படுறாங்கிற காரணம் நமக்கு தெரியாது. அவர்களுக்கான போதிய அவகாசமாக அது இருக்குது. இன்னும் பல காலம் வாழக்கூடிய படைப்பினங்களாக ஜின்கள் இருக்கின்றன. மனிதன் இறந்து விட்ட பிறகு அவனுடைய உடம்புல இருந்து செல்ல இன்னும் பல காலம் வாழக்கூடியதாக இருக்கிறது. நம்ம ரஷ்யாத் மூலமா தெரிஞ்சிருக்கோம். அவர்களுக்கு எவ்வளவு வயசு
அதுக்கு மேல அவனால எந்த விஷயத்தையும் புதுசா கற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் இங்கே நம்ம பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல பார்க்கலாம். இது கடவுள்தான் சத்தியம் எனவும் இறந்தவற்றை அவர் உயிர்ப்பிக்கின்றார் எனவும் அவர் சர்வ சக்தி உடையவர் எனவும் நிரூபிக்கின்றது. பூமியை உயிர்ப்பிதான் சொல்றாரு. அதுதான் கடவுள் சத்தியம் என்பதற்கான சான்றாகவும் இறந்தவற்றை அவர் உயிர்ப்பிக்கின்றார் என்பதற்கான அந்த பூமி உயிர்ப்பிக்கப்படுவது, பூமி வந்து வறண்டு போன நிலம், இறந்து போன நிலம் மீண்டும் உயிர் தளிப்பதை பற்றி சொல்லி அதை சொல்றாரு. அவர் சர்வசக்தியுடையவர் என்பதை அடுத்து 7ஆம் வசனம். மேலும் அந்த நேரம் வந்து கொண்டிருக்கிறது, அது பற்றி ஐயமில்லை எனவும் மேலும் மன்னரைகளில் உள்ளோரை கடவுள் எழுப்புவார் எனவும். இல்லாம நம்ம வந்து நம்பிக்கையாளர்களுக்கு அது சொல்லப்படக்கூடிய செய்தியாக இருக்குது. நம்பிக்கையாளர்கள் அவருடைய வலுப்படுத்துவதற்காக இன்னும் அல்லாஹ் வந்து அது தாங்க செய்ய போகின்றார் என்பதை அது சொல்லக்கூடியதாக இருக்குது. இன்னும் அல்லாஹ் சொல்றாரு, அவர் உயிர் தெழுப்புவதை நிகழ்த்தி விடுவார். எஃபெக்ட் த ரிசரக்ஷன் அப்படின்னு எஃபெக்ட்னா அது கண்டிப்பா செய்ய போறாரு அப்படிங்கிறது தான். அதுல வந்து மாற்றம் ஏதும் இல்லை. அதுதான் சொல்றது, அது பற்றி ஐயம் இல்லை. நிறைய பேருக்கு அதனுடைய ஐயங்கள் இருக்கலாம். இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம ஏற்க முடியல, மனசு தாங்க முடியல, அதனால வந்து அந்த டவுட் வருது. உள்ளோரை கடவுள் உயிர் தெழுப்புவார் என அது வந்து நிரூபிக்கக்கூடியதாக இருக்கு. மறு உலகத்தை பற்றிய விஷயத்தையும் இந்த பூமியின் இறந்த நிலம் உயிர்ப்பிப்பது ஐயங்களை போக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறத சொல்றாங்க. அதோட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கணும். பார்த்தோம் என்றால் மறுஉலகம் என்பது நாளை என்பது, மறு உலகம் என்பது நாளை எப்படி உண்மையோ நாளைக்குங்கிற ஒரு விஷயம் நமக்கு கண்கூடான விஷயம். நம்ம வந்து நாளைக்கு இன்னைக்கு திங்கட்கிழமை நாளைக்கு செவ்வாய் என்பதை யாரும் மறுக்க போவதில்லை. அடுத்த வாரத்தை கூட அவங்க ஏற்றுக்கிற போறாங்க. அடுத்த வாரம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் ஏதாவது வெளியூர் போகணும், ஏதாவது கல்யாணம் அது இதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஏன்னா அதை வந்து வரப்போகுது என்பது அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். ஸ்கூல்ல சேர்றதோ ஏதா இருந்தாலும் அந்த டைம் அந்த டயத்துக்கு ஏற்ப சில ஏற்பாடுகளை செய்து கொள்வார்கள். அது போக நம்ம மறு நேரம் வந்து கொண்டிருக்கிறது, அதற்கு ஏற்பாடுகளை நம்ம செய்து கொள்ள வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப பல விஷயங்களை கொண்டு சொல்கின்றார். பிறந்த நிலத்தை கொண்டு சொல்றாரு. மண்ணுரை கடவுள் உயிர் எழுப்புவார் என்பதை நம்ம நம்பணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். திரும்ப திரும்ப அந்த ஐயங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களை நம்ம அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். போன நிலத்தை கூப்பிட்டு கம்பேர் பண்ணி தான் ஞாபகப்படுத்தி சொல்லலாம். வழிகாட்டிலிருந்து ஒளிதரும் கடவுளுக்கு கற்கின்றவனும் மனிதனும் இருக்கின்றான். போன வாரம் கூட பார்க்கல. பொதுவா மனுஷன் ஒரு தர்க்கத்தை தான் பேசுகின்றன. கடவுள் இப்படி செய்யவில்லை, அது ஏன் செஞ்சாரு, அதை ஏன் செய்யக்கூடாது, இது மாதிரி ஏன் தூதர்கள் கூட வானம் அவருக்கு மாளிகை கடப்படக்கூடாது, அவர் ஏன் பிரபலமானவராக இல்லை, அவர் ஏன் வந்து அவ்வளவு எளிமையானவராக ரோட் நடக்கிறாரு, அப்படி பலவிதமான தர்க்கங்கள் கடவுளுடைய தூதரை குறித்த ஒரு தர்க்கம். ஆனா கடவுளையே குறித்து தர்க்கம் பண்ணக்கூடியவர்களும் மனிதர்களில் இருக்கிறார்கள். கடவுள் ஏன் இவரை அனுப்பினாரு தூதரா அப்படின்னு கடவுளை குறித்து அதோட கனெக்ஷன் இருக்குது. 43ஆம் தேதியில இந்த மாதிரியான ஒரு மனிதரையா தூதராக அனுப்ப வேண்டும் கடவுள் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. கடவுளை குறித்த தர்க்கமாகத்தான் அது இருக்குது. கடவுள் ஒரு கேள்வியாக அவங்க எழுப்புறாங்க. 23 முந்தைய அத்தியாயத்தின் வசனத்திலையும் கூட அதை சொல்றாரு. அல்ல 21ல 23ல அவர் செய்கின்ற எந்த ஒருவரும் கேட்கப்பட மாட்டார், அதே சமயம் மற்ற அனைவரும் கேட்கப்படுவர். இந்த வசனத்துக்கு உபதேசம்
கடவுளின் ஞானத்தை ஒருபோதும் கேள்வி கேட்க கூடாது. அப்ப அவர் ஏன் இதை செஞ்சாரு, ஏன் இப்படி செய்யறாரு, ஏன் வேற மாதிரி செஞ்சிருக்க கூடாது, கடவுள் இருக்கிறாருன்னா அது உண்மையா இருந்தா ஏன் அவரு நேர்ல வரக்கூடாது, இப்படியெல்லாம் கேள்வி கடவுளை பற்றிய தர்க்கங்களை எழுப்பக்கூடியவர்கள் நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம். அது சாதாரண நிகழ்வு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மக்களை கடவுளின் பாதையிலிருந்து திசை திருப்ப பாடுபடுகின்றான். ரொம்ப ரிஸ்க் எடுத்து அது செய்யறாங்கிறாரு. ஆணவத்தோட மக்களை இருந்து திசை திருப்ப பாடுபடுகின்றான். ரொம்ப அதை ஸ்ட்ரைவ் பண்றான். ஸ்ட்ரைவிங்கிறதுக்கு நன்மையான காரியங்களையும் அந்த ஸ்ட்ரைவிங் இருக்குது, இந்த மாதிரி தீமையான காரியங்களையும் அந்த ஸ்ட்ரைவிங், அதை பாடுபட்டு அதை செய்யறாங்க. அதான் இந்த உலகம் பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள், அறிவியலாளர்கள் எல்லாமே சேட்ஜிபிட்டில போய் போட்டு கேட்டாலே எல்லாமே அப்படியே நெகட்டிவ் நம்ம எதிர்பார்க்கிற ஆன்சர் வராது. நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கறது என்னன்னா, சமீபத்துல ஜோசப்புடைய அது வேற காரணத்துக்காக போட்டது. ஜோசப் இது மாதிரி கடவுளை நம்பாமல் மனிதனை நம்பி அவர் தன்னை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிற அதை பத்தி பேசணுங்கிறதுக்காக போட்டா, அது எந்த மறுபடியும் போட்டா கூட மறுபடியும் திரும்ப திரும்ப அது அவர் மறந்தது இந்த நபர் தானே தவிர ஜோசப் மறக்கவில்லை. ஜோசப்பை பற்றி அந்த வசனம் சொல்லவில்லை. 12ஆம் அத்தியாயம் 43ஆம் வசனத்துல 42ஆம் வசனத்துல அது ஜோசப்பை சொல்லல. அது குறிப்பிட்ட அந்த நபர் அவர் தான் வெளியே போய் அவரு தன்னுடைய எஜமான்ட்ட சொல்ல மறந்துடுறாரு. அதனாலதான் அவர் இன்னும் அதிக வருஷம் அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த கேள்விக்கு பல முறை நம்ம பல விதமாக கேட்டாலும் திரும்ப திரும்ப அதுதான் சொல்றாங்க. சரியான பதில் அங்கேருந்து வர மாட்டேங்குது. ஏன்னா அது அந்த மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு அந்த ஏலாம் பாக்குறோம். நேர்மையான ஹானஸ்டான பதில்கள் வரமாட்டேங்குது. இன்னைக்கு கூட ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதாவது 2300 எத்தனை மக்கள் தொகை இருப்பார்கள் அப்படின்னு கேட்டா, அவங்க ரொம்ப அதாவது புரட்டான ஒரு விஷயத்த போடுறாங்க. அப்ப எல்லாம் மனிதர்கள் எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. ஏன்னா அப்ப 9-10 மில்லியன் இருப்பாங்க. 10 பில்லியன் அந்த அவ்வளவுதான் இருப்பாங்க. இப்ப 8 பில்லியன் இருக்கிறாங்க. அப்புறம் 10 பில்லியன் தான் இருப்பாங்கன்னு அந்த பொய்யான தகவலை அவங்க துணிச்சலாக அது சொல்லக்கூடியதாக இருக்கு. அது ஏன்னா நமக்கு அது உண்மையை மறைக்கிறது தானே. அதாவது 2280 வரைக்கும் மனிதர்கள் கிட்டத்தட்ட 90% வர வேண்டியது, வர வந்தவர்கள் 10%, இன்னும் 90% வர வேண்டிய மக்களுக்கு இந்த குரான் ரீதியாக இருக்கிறதுங்கிறது மூலமா நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அதை சொல்ல மாட்டாங்க. நம்ம வேற மாதிரி அந்த நேர்மையான பதிலை கொடு, எக்ஸ்போனன்ஷியல் அடிப்படையில அடுக்கடுக்கான இன்றைக்கு என்ன மக்கள் தொகையோ அடுத்த வருஷம் என்னமோ அடுத்த வருஷம் என்னமோ அது மாதிரியான ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ரேட்ல கொடுன்னு சொன்னோன்னே அது 70 பில்லியன் என்று சரியான தகவல் சொல்லுது. அந்த இடத்துல தான் சொல்லுவாரு. ஏன் சொல்ல வரேன்னா, எப்படியும் அதை முறையத்தை மறைப்பதற்கும் இந்த மக்களை திசை திருப்புவதற்கும் அவங்க பாடுபடுறாங்க. ஆணவத்துடன் நம் மக்களை கடவுளின் பாதையில் இருந்து திசை திருப்புவதற்கு பாடுபடுகின்றார்கள். இதெல்லாம் என்ன கிடைக்குன்னு கேட்கலாம் இருக்குச்சாலா, அதை பத்தி பேசுவோம் தேவைப்பட்டால். எனவே அவன் இவ்வுள்ளாகின்றான், மேலும் பொசுக்குகின்ற வேதனையில் அவனை நாம் போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒருத்தனை பற்றி அந்த குறிப்பாக இருந்தாலும் அது போன்றவர்கள் அவன் அனைவரையும் அது குறிக்கக்கூடியது. பெரும்பாலான சயின்டிஸ்ட்லாம் அப்படிதான் செய்யறாங்க. மக்களை திருப்ப பாடுபடுகின்றார்கள். உதாரணத்துக்கு ஸ்டீபன் ஹாக்கிங்கே எடுத்துக்கிட்டா அவனுக்குலாம் நல்லா தெரியும் கடவுள் இருக்கிறார், கடவுள் வல்லமை உடையவர், அவருடைய காரியம்தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. ஆனா என்ன செய்யறான்னா அவன் அதை ஏற்காம இருக்கிறது மட்டும் இல்லாம அவருடைய வல்லமையை ஏற்காம மக்களையும் திசை திருப்பதற்காக என்ன பல பொய்யான தகவல்களை
அவன் சொல்கின்றான். இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான். ஸ்டீபன் ஹாக்கிங் சொன்னதுதான் நீங்க கவனிச்சு பார்க்கணும். அதை தொடர்ந்து 10ஆம் வசனம், இதுதான் உன் கரங்கள் உனக்காக முற்படுத்தி அனுப்பியது. கடவுள் ஒருபோதும் மக்களுக்கு அநீதி இழைப்பதில்லை என்று சொல்றார். அவன் நரகத்துல போட்டுறாரு. அதுதான் உன்னுடைய கரங்கள், உனக்காக நீ செஞ்ச காரியங்கள் உனக்கு திரும்ப கிடைக்குது. ஆனா கடவுள் மக்களுக்கு அநீதி இழைப்பதில்லை, அதோடு சேர்த்து சொல்றாரு. நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய வசனங்கள் தான் சிந்திப்போம். தொடர்ந்து அடுத்த 11வது அதான் நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை குரான் வகுப்புல கூட நம்ம படிக்க இல்லையா, 39வது வசனத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சம்பாதிப்பது அவன் மீது பொறுப்பாக்கப்பட்டுள்ளது. அவனுடைய வசனம் 4 வசனம் படிக்கிறேன். ஒவ்வொரு மானிடனும், அதுக்கு முந்தைய வசனமும் அதுல கனெக்ஷன் உள்ளதுதான். ஆனா நம்ம இப்ப எந்த ஆத்மாவும் ஒரு மற்றொரு ஆத்மாவின் பாவ சுமையை சுமக்காது. அதோட இதுவும் கனெக்ஷன் உள்ளதுதான். இதான் நம்ம இங்கிருந்து பார்ப்போம். ஒவ்வொரு மானிடனும் தன்னுடைய சொந்த காரியங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றான். மேலும் ஒவ்வொருவருடைய காரியங்களும் எடுத்து காட்டப்படும். பின்னர் இத்தகைய காரியங்களுக்கு உரியது அவர்களுக்கு முழுமையாக செலுத்தப்படும். அப்படிதான் சொல்றாரு. இப்ப அந்த என்ன செஞ்சானோ அதனுடைய ரிவர்ஸ், அதனுடைய ரியல் பார்ப்பான். அதுதான் சொல்றாரு. இன்னொரு வசனத்துல கூட பார்த்தேன், அது ஞாபகம் இல்லை, சில எடுத்து தரேன். நீங்க வேற யாரும் அந்த கருத்துக்கள் சொல்லணும்னா இப்பதான் பதிவு பண்ணேன், அதை எடுத்து தந்துடுறேன். நம்பர் மறந்துச்சு. அது 20ஆம் அத்தியாயம் 15வது வசனம். அதுதான் நம்ம ரசாவுடைய வீடியோல பார்க்கும்போது அந்த விஷயத்தையே சொல்றாரு. 20ஆம் அத்தியாயம் 15ல ஒரு மறு உலகத்தின் உலக முடிவை பற்றிய அறிவை பற்றி அவர் குறிப்பிட்டு சொன்னார். அந்த வீடியோ பார்த்து இருக்கும்போது உலக முடிவு மறைக்கப்பட்டதாக இல்லை என்று அதை உபதேசிக்கப்படுகிறார். 20ஆம் அத்தியாயம் 15வது வசனம், உலக முடிவின் வேலை நிச்சயமாக வருகின்றது, நான் அதனை கிட்டத்தட்ட மறைத்து வைப்பேன். ஏனெனில் ஒவ்வொரு ஆத்மாவும் அதன் காரியங்களுக்குரிய கூலியை கொடுக்கப்பட்டாக வேண்டும். அவங்க என்ன செஞ்சாங்களோ அதற்கான கூலி கொடுக்கப்படுவதற்காக இந்த உலக முடிவை நான் வைத்திருக்கிறேன். அதை மறைத்து வைத்திருக்கேன், கிட்டத்தட்ட மறைத்து வைத்திருக்கேன்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட என்பது முழுமையாக என்று அர்த்தம் கிடையாது. அது வெளியே ஆகப்படுது. இன்றைக்கு நம்ம அதை கண்கூடா தெரிஞ்சு குரானில் இடம் பெறக்கூடிய, அதாவது 15:80 வசனத்துல அதை எல்லாம் சொல்றாரு, முகமதுக்கு நான் அதை தந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது வேற டாபிக்ல போகுதுங்கிறதுனால படிக்கிறோம். 87ல நாம் உமக்கு குரானையும் தந்துள்ளோம். அந்த 2280 வரைக்கும் அப்படிங்கிறத அதை கணக்கீடு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையில அதை வெளிப்படுத்தி காட்டுறாரு, ரிவீல் பண்ணிடுறாரு. சில நம்ம தொடர்ந்து இப்ப 22ஆம் அத்தியாயத்துக்கு வந்துடுவோம். ஆணவத்துடன் அவன் மக்களை கடவுளின் பாதையிலிருந்து அது இதுதான் உன் கரங்கள் உனக்காக முற்படுத்தி அனுப்பியது, கடவுள் ஒருபோதும் மக்களுக்கு அநீதி இழைப்பதில்லை. எல்லாத்தையும் எல்லா சான்றுகளும் எல்லா தூதர்களும் வேதங்களும் அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி தப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற வழிகள் முறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் அவங்க பழைய நிலையிலேயே இருக்கிறாங்க. தங்களுடைய முடிவுகளை அவர்கள் சந்திக்கிறார்கள், அவ்வளவுதான். அதுக்கு கடவுள் அவர் ஒருபோதும் மக்களுக்கு அநீதி இழைப்பதில்லை என்று சொல்றார். தொடர்ந்து 11வது வசனத்துல கடவுளை நிபந்தனையுடன் வழிபடுபவனும் மனிதர்களில் இருக்கின்றான். அவன் நினைத்தபடி விஷயங்கள் நடந்தால் அவன் திருப்தி அடைகின்றான். ஆனால் கஷ்டம் ஏற்பட்டால்
அவன் முகம் திருப்பி சென்று விடுகின்றான். எனவே அவன் இந்த வாழ்வு மற்றும் மறு உலகம் இரண்டையும் இழந்து விடுகின்றான். மெய்யான நஷ்டம் இத்தகையதுதான். அவனுடைய இது கடவுளை நிபந்தனைக்கு உட்படுத்தி வழிபடுவது. எனக்கு கிடைத்தால் நான் வழிபாடு செய்வேன், அப்படி கிடைக்கலன்னா முகம் திருப்பிக் கொள்ளக்கூடியவனாக அவன் இருக்கு. ஆனா 9ஆம் அத்தியாயத்தில் 75, 76 கடவுள்கிட்ட அவங்க கோரிக்கையை வைக்கிறாங்க, வாக்குறுதியும் அளித்தார்கள். அவரது அருள் கொண்டு எங்களுக்கு கடவுளை வாங்கலாக திகழ்வோம், அத்துடன் நன்னறியானது வாழ்வு நடக்குது. இந்த 2 விஷயத்தையுமே கண்டிஷன் தான் வைக்கணும். எது 2 விஷயத்தையுமே செய்வதாக அவர் எங்களுக்கு பொழிந்தார். நாங்க ஏன் கெட்டவங்களா இருக்க போறோம், நாங்க நன்னறியாளர்களா ஆயிடுவோம், நாங்க மோசடி செய்யாம திருடாம நல்ல விதமா நடந்து மக்கள்கிட்ட நல்ல விதமா கனிவு நடந்து தர்மவான்களாகவும் திகழ்வோம். ஆனா அதை கொடுக்கும்போது திருப்பிடுறாங்க, முகத்தை திருப்பிடுறாங்க, வேற மாதிரி நாங்க நடந்து கொள்ளார்கள். அது அந்த மாதிரியான ஒரு டைப். அது என்ன சொல்றது, அது இந்த இடத்துல தலைப்பு உபதலைப்புல நல்ல காலத்தின் நண்பர்கள் என்று கொடுக்கிறாரு. ஒரு சில இடங்கள்ல கெட்ட காலத்தில் நண்பர்கள் அப்படிங்கிறத சொல்றாரு உபதலைப்புல. கெட்ட காலத்தில் நண்பர்கள் தான் அவங்களுக்கு ஏதாவது துன்பம் நேர்க்கும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா ஓடி கடவுள்கிட்ட நின்றுவாங்க, பிரிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த கடல்ல நடக்கும்போது அவங்க கடல்ல அலைகள் பெருசா அடிச்சு மூழ்க போற நிதர்சனம் வந்த பிறகு கடவுளே என்னை காப்பாற்று, உண்மை தவிர நான் வேறு யாவரையும் கடலாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், கலப்பு இல்லாமல் வழிபாட்டை செலுத்தி கடவுள்கிட்ட இறைஞ்சிறாங்க. அதான் கெட்ட காலத்தில் நண்பர்கள். இது நல்லா இருக்கிறவங்க நிலையிலேயே அந்த கண்டிஷனை வைக்கிறாங்க. அந்த நேரத்துலதான் அவங்க அல்லா கூட இருப்பாங்க. அது தீர்ந்து போச்சுன்னா, அது முடிஞ்சிருச்சுன்னா அவங்க விலகி ஓடிடுவாங்க. அதான் சினிமாவில் கூட இன்னும் பிக்கிள்னஸ், அதாவது 39ஆம் அத்தியாயத்தின் 8வது வசனம் பிக்கிள்னஸ், சலன புத்தி. மனித சலன புத்தி ஒரு சமயம் கடவுளை விரும்புவதாக மனசு ஏங்குது, அப்புறம் இன்னொரு சமயம் பார்த்தா போன கடவுளாவது ஒன்னாது அப்படின்னு சொல்லிட்டு முகம் திருத்தி கொள்ளக்கூடியவர்களாக 2 விதமாக மனோபாவம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் என்பதை அவருடைய உண்மையான தன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அவருடைய இருப்பை அங்கீகரிக்கக்கூடியவர்கள், அவருடைய வல்லமையை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எப்படி அதை செய்ய முடியும்? கடவுளாவது ஒன்னாவது சொல்ல முடியுமா? கண் கூட நேரலா தெரிந்த 2 பேர் அந்த மாதிரி சொன்னாங்க. நான் 2 பேரையும் ஒருத்தரை குறிப்பிடலான்னு நினைக்கிறேன், இன்னொருத்தர் 2 பேரையும் குறிப்பிடல. ஆனா ஒருத்தர் என்னுடைய பெரியத்தா, இன்னொருத்தர் என்னுடைய மச்சான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நல்லா இருக்கிறானா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் இந்த பாதிப்புக்கு உள்ளாயிட்டாங்க, அவங்களுக்கு அந்த கஷ்டம் ஏற்பட்டுருச்சு. நல்லா இருக்கிறானா, நல்லா இருக்கிறது தெரிஞ்சா அவர் நடத்துறதையும் ஏத்துக்கல. அப்ப அதை ஏற்க மறுக்கிறது என்பது கடவுளை ஏற்க மறுக்கக்கூடிய, அவருடைய வல்லமையை ஏற்க மறுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. இங்கே அவன் நிபந்தனையுடன் வழிபடுகின்றான். அவர் நினைத்தபடி விஷயங்கள் நடந்தால் அவன் திருப்தி அடைகின்றான். கடவுள் எனக்கு அள்ளி கொடுக்கிறாருப்பா அப்படி படிக்கிறோம்ல, அவன் கொடுக்கும்போது ஒரு தன்னுடைய இரட்சகரால் ஆசிகள் மற்றும் உல்லாசத்தை கொண்டு மானிடன் சோதிக்கப்படுகின்ற போது அது ஒரு சோதனை தான். அள்ளி நல்லா நிறைய கொடுக்கிறாருன்னா அவனுடைய பெருமைக்காக, அவன் பெரிய காரியங்களை சாதித்து விட்டான், அவன் பெரிய விவாதத்துக்காரனா இருக்கான், நல்லவனா இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் கொடுக்கல, சோதிக்க கொடுக்குறார். அதான் சாலமனுக்கு கூட சோதித்தோம்னு சொல்றாரு. திரளான வழக்குகளை கொண்டு அவரை நான் சோதித்தோம், சரணடைந்தோம். அது நிறைய பேருக்கு அது வாய்க்காது. தாம் நான் தான் பெரிய ஆளு, எனக்கு தான் கிடைச்சிச்சு. அதான் 47வது பேருக்கு பாக்குறோம்ல, அவன் சொல்றது என்னுடைய சாமர்த்தியத்தால் அதனை வென்றேன், அது காரணம்னு சொல்றான். அதுதான் அவங்க பாக்குறாங்களே தவிர, என்னுடைய கஷ்டப்பட்டு நான் அவ்வளவு இது பண்ணி டேக்ஸ் பண்ணி சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன், சேர்த்து வச்சுக்கிறேன் நான் அப்படிம்பாங்க. ஒரு பாகம் அந்த இடத்துல அவன்
இது மாஷாலா லாக்குவத்து இல்லாத கடவுள் எனக்கு பொறுத்தது அப்படின்னு சொல்லி அதை நோக்கி அந்த விஷயங்களை செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு அது இந்த விஷயத்துல அதுதான் சொல்றான், தன்னுடைய ரட்சகரால் ஆசிகள் உல்லாசத்தை கொண்டு மாநிலம் சோதிக்கப்படுகின்ற பொழுது அவன் கூறுகின்றான், ரட்சகர் என்பால் தாராளமானவராக இருக்கிறார், கொடுக்கிறாரே எனக்கு எங்கெல்லாம் எனக்கு கொடுக்கிறாரு. ஆனால் வாழ்வாதாரங்களில் குறைத்து அவனை சோதித்தால் அவன் கூறுகின்றான், ரட்சகர் என்னை இழிவுபடுத்துகிறார். எப்படி அது? அது பொருத்தமே இல்லையே, லாஜிக்கே இல்லையே. நீ என்ன செஞ்சாலும் அவர் தான் செய்யறாரு அப்படின்னு நீ சொல்லணுமே தவிர அவர் என்னை இழிவுபடுத்துறான்னு சொல்லக்கூடாது. அவர் நாட்டப்படி எனக்கு நிலை ஏற்பட்டு விட்டது, நான் அவரிடத்துல நான் கொண்டாடுகிறேன், இறைஞ்சுகிறேன், பாவ மன்னிப்பு கோருகின்றேன், இப்படித்தான் போகணுமே தவிர என்னை இழிவுபடுத்துறாரு, காசை கொடுத்துட்டு பிடிக்கிட்டாரு. நானே ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன், நல்லா அதுக்காக பாவ மன்னிப்பு கோருகின்றேன், கொடுத்துட்டு எடுத்து விட்டாருங்கிறது நம்ம சொல்லக்கூடாது. எல்லாம் சோதிக்கிறார். மோசஸ் அந்த மாதிரி 70 நபர்களை கூட்டிக் கொண்டு போகும்போது நிலநடுக்கம், எங்களை இப்படி அழிச்சிருவீங்களா, உங்களுடைய உள்ள மூடர்களுக்காக எங்களை இப்படி அழித்து விடுகிறா, இது ஒரு சோதனையாகத்தான் இருக்க வேண்டும். சோதனைங்கிறத அவர் பார்க்கிறார், அது தண்டனை அல்ல, ஒரு சோதனை பார்க்கிறாரு. அந்த மாதிரிய நம்ம எந்த நேரத்திலும் கடவுளுடைய அந்த நிகழ்வுகளை, அந்த சம்பவங்களை, அந்த விஷயங்களை நம்ம சோதனையாக பார்க்க வேண்டும். காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங். அந்த சொல்ல பலமுறை கேட்டிருக்கிறோம், தமிழ்ல கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கா எல்லாம். திரும்ப திரும்ப நான் தான் காரணம். என்னுடைய இப்ப எங்க வீட்டுல என்ன சண்டை போடுறாங்க, ரோட்ல சண்டை போடுறாங்க, இல்ல எங்கேயாவது ஒரு நண்பர்களோட பிரச்சனை வந்துருது, அதுக்கெல்லாம் காரணம் அவங்க அந்த நிகழ்வு சந்தர்ப்பத்துல இப்படி எல்லாம் நடக்கிறாங்க, இவங்க எனக்கு எதிராக நடக்கிறாங்க அப்படின்னு பேசுறது கடவுளை நிந்திப்பதுதான். ஏன்னா கடவுள் அந்த மாதிரி அல்லாஹ் ஒரு சோதனையை நமக்கு வைக்கிறார். இப்படி செஞ்சினா நீ என்ன செய்யற, நீ பாரு அப்படின் போது அவங்க நேரடியா கடவுளை எதிர்க்கக்கூடியவர்களாக, அவரை பழி சொல்லக்கூடியவர்களாக அது செய்யறோம். ஆனால் அது நான் தான் என்னுடைய பாவத்தின் பின்விளைவு, நான் செய்த காரியத்தின் பின்விளைவு, அதுதான் நான் அப்படின்னா அது எனக்கு ஏற்படுது, அவன் தான் அதனாலதான் என்னை அடிச்சுட்டான் அப்படின்னு அதான் சரியான விஷயம். அதான் நமக்கு சரியாக ஆளுமை தவிர நான் அந்த நபரோட சண்டை போட்டுக்கொண்டு இந்த மாதிரி பண்ணிட்டியே அது மாதிரி சொல்றது கடவுளுக்கே, அது கடவுளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. கடவுளை நோக்கி சொல்லக்கூடிய, அல்லாவை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த 22ஆம் வசனத்துல நிபந்தனையும் வழிபடுகின்றான். 55 ஆச்சு நினைக்கிறேன். அவன் கஷ்டம் ஏற்பட்டால் முகம் திருப்பி சென்று விடுகின்றான். எனவே இந்த வாழ்விலும் மறு உலகிலும் இரண்டையும் இழந்து விடுதான் மெய்யான. அல்-ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الرحمن الرحيم مالك يوم الدين وإياك نستعين اهدنا صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين